நமது ஜெபம் டிவியில் பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். நான் அவரை காண்பேன். I will see him. இப்பொழுதல்ல. Not now. அவரை தரிசிப்பேன். சமீபமாயும் அல்ல. Not near. யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிர்க்கும். இஸ்ரவேலில் ஒரு செங்கோல் எழும்பும். Scepter will rise up from அது மோவாபின் தேசம் துவங்கி சேத்து புத்திர வரை நிர்மூலமாக்குமா. APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on ஜெபம் டிவி. இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படி தேவன் எனக்கு தந்த வசனம். Today the given word from God for our என் நாகமத்தின் புத்தகம் Numbers 24ஆம் அதிகாரம் chapter 24. அதில் 19வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 19. யாக்கோபில் இருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். பட்டணங்களில் நீதியானவர்களை அழிப்பார் என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி என்ன விசுவாச கைத்தட்டு. நான் தேவனுடைய சமூகத்தில் பல மணி நேரங்கள் காத்திருந்தேன். Many hours I waited in his presence. தேவனே, Lord, இந்த வருடம் உம்மை பற்றி நான் என்ன பேச வேண்டும்? in this year what should preach about you? அப்பொழுது தேவாதி தேவன் And the Lord God, வழி தவறி போகும் ஒரு மனிதனை காண்பித்தார். the Lord showed a person give up his way. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God says? யாக்கோபில் ஒருவர் தோன்றினாராம். One from Jacob shall have dominion. அவர் என்ன செய்தாராம்? What has he did? அவரிடத்தில் வராத மத்த கூட்டத்தாரை அவர் அழித்தாராம். He has destroyed them those who not come to him. இயேசு இந்த உலகில் வரும் பொழுது Before the visitation of Jesus, பிசாசானவன் உலகத்தை முழுவதும் ஆளுகை செய்தான். the whole world under the control of the demon. யாரை ஆளுகை செய்தான்? To whom? கர்த்தருடைய பிள்ளைகளையும் சேர்த்து ஆளுகை செய்தான். Even the children of the அதனால Lord. தான் தேவன் என்ன செய்தார்? So what does the Lord do? யாக்கோபில் அவர் தோன்றினார். He appeared from the lineage of கைகளை தட்டி Jacob. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. யாக்கோபில் அவர் தோன்றினார். Came in the lineage of எதற்காக Jacob. தோன்றினார்? What for? எதற்காக தோன்றப்பட்டார்? What for? உன்னையும் என்னையும் ஆளுவதற்காக அவர் To தோன்றினார். rule you and I. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise God. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு எளிதான முறையில் இயேசுவின் பிறந்தநாளை மனிதர்கள் சொல்லுகிறார்கள். In a simple way people expose the tiding of the birth. ஏன் ஆபிரகாமில் அவர் வாக்கு கொடுத்தார்? Why he gave ஈசாக்கிடத்திலே சொன்னார். He said to Isaac. ஆனால் அவர் தோன்றிய இடம் யாக்கோபு. But he appeared in the lineage of Jacob. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. எதற்காக இந்த வார்த்தை? Why this way? பிலேயாம் வழி தப்பி போகும் நேரம் வந்தது. When Balaam gave up his way. அப்பொழுது பாலாக் அவனுக்கு வெகுமதிகளை கொடுத்திருந்தான். And Balaam sent some இஸ்ரவேலை சபிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தான். to curse Israel. அவன் அதை எல்லாம் பெற்றுக்கொண்டு இஸ்ரவேலை சபிப்பதற்கு அவன் புறப்படுகிற He பொழுது received the bribes and sought to curse Israel. அவன் புறப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற பொழுது When he marching on, தேவன் அவனுக்கு தன்னை the வெளிப்படுத்தினார். Lord has revealed himself. எப்படி வெளிப்படுத்தினார்? How he revealed? எப்படி வெளிப்படுத்தினார்? How the Lord has revealed? யாக்கோபில் என் குமாரன் பிறக்க போகிறான். My son is going to born in the lineage of Jacob. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹalleluya. Praise the Lord. ஏ பிலேயாம் Oh, Balaam. என்று சொல்லி தேவன் பேசினார். The Lord spoke to him. வேதம் சொல்லுகிறது The Bible says, கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா. He is delighted to bless Israel. அதை பிலேயாம் கண்டு தேவன் பட்சமாய் திரும்பினான். Balaam found that and turned to God. உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தான். Cast out everything of the பாலாக்கு world. கொடுத்ததை தூக்கி எறிந்தான். Cast out the things of Balaam. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளிலே Today the Christmas day. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுகிறேன், In the name of Jesus. உலகத்தை நீங்கள் தூக்கி எறியும்போது கர்த்தர் உங்களை ஆளப் போகிறார். Cast out the world. The Lord is going to rule you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children. யாக்கோபில் ஒருவர் தோன்றினார் என்றார். In the lineage of Jacob a person will appear. யாக்கோபில் தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். And he will rule the world. அவர் யாரை ஆளுகை செய்கிறாரோ To whom he rules, அவனை ஆசீர்வதிக்கப்பட்டவன். they will be blessed. அதனால தான் அதை கண்டு தேவன் பட்சமாய் திரும்பினார். So he turned towards the Lord. என் ஆகமம் 24:1 கூறுகின்றன. Numbers 24 verses 1. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of இந்த God. வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Pay your attention to வேதம் the word. அழகாக சொல்லுகிறது, The word of the Lord says, அவர் யாக்கோபுக்கு தேவன் எப்படி உருவாகினார் என்று சொல்லி how the Lord made Jacob. வேதம் மிக தெளிவாய் கூறுகின்றது. Very clearly says, என் அன்பு சகோதரனே சகோதரி, brothers and sisters இந்த in வார்த்தையின் Christ, பகுதிகளை நாம் கவனிக்கும் பொழுது when you pay your attention to this word, வேதம் என்ன what சொல்லுகிறது? is the word of God? ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை The அனுப்பினார். Lord sent forth the word to Jacob. 10 வார்த்தை அல்ல, Not 10 words. ஒரே ஒரு வார்த்தை. Only one. ஒரே ஒரு வார்த்தை. Only one. அவர்தான் இயேசு. That word is Jesus. ஹalleluya. Hallelujah. தேவன்
யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். The Lord sent forth a word. அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று என்று. It fell on Israel. யோவான் 9:8. John 9:8. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த வார்த்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? Why this verse is ஏன் யாக்கோபில் தோன்றுகிற ஒருவர் ஆளுகை செய்வார் என்றார். He said a person will come in the lineage of Jacob and he'll rule. அவர் எப்படிப்பட்டவராம்? Who is he? ஆளுகை செய்யும் தேவாதி தேவன். He is a ruling king. அவர் எங்கே தோன்றுகிறார்? யாக்கோபிலே தோன்றுகிறார். In Jacob. எதற்கு யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார்? Why he sent a word to Jacob? அதனால தான் இந்த உலகில் ஒன்றே ஒன்று நடந்தது. So one thing happened in this year. எல்லோருக்கும் மந்திரம் பலித்தது. Witchcraft. யாக்கோபுக்கு மந்திரம் பலிக்கவே இல்லை. Witchcraft will not work against Hallelujah. Jacob. Big clap. Hallelujah. வேதம் சொல்லுகிறது யாக்கோபு விரோதமாய் மந்திரம் இல்லை. மந்திரங்கள் வரலாம், பில்லி சூனியங்கள் வரலாம், ஆனால் இயேசு உபவாசித்த போது எப்படி பிசாசு வந்தானோ அதே போல வரலாம். ஆனாலும் யாக்கோபுக்கு மந்திரம் பலிக்கவில்லை. மந்திர வல்லமைகளை அழிக்க அவர் வெளிப்பட்டார். அதற்கு தான் அவர் பிறந்தார். அதற்கு தான் அவர் பிறந்தார். சாத்தானுடைய அதிகாரத்தை அழிக்க அவர் பிறந்தார். Jesus is a king. இயேசு ராஜாதி ராஜா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Jesus is a king. இயேசு ராஜாதி ராஜா. விசுவாசி கரங்களை தட்டி. Clap your hands. வேதம் சொல்லுகிறது. என் அருமையான மகனே மகளே, வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். என்னாகும் 23:23 சொல்லுகிறது. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரமே இல்லையா? There is no witchcraft against Jacob. யாக்கோபுக்கு விரோதமாய் ஒரு வல்லமையும் கிடையாது. There is no powers against Jacob. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் என்றார். I love Jacob. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லோரையும் அல்ல, யாக்கோபின் புத்திரர்கள் எவர்களோ அவர்களுக்கு தான் இயேசு பிறந்தார். Children of God, children of Jacob, the Lord was born for you. மல்கியாவின் புத்தகம் 1 அதிகாரம் Malachi chapter 2-3 சொல்லுகிறது. தேவாதி தேவன் சொன்னார், நான் உங்களை சிநேகித்தேன் என்றார். Because I love you. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நீர் எப்படி எங்களை சிநேகித்தீர் How hast thou loved என்று தேவாதி தேவனை கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், Lord said, யாக்கோபு ஏசாவின் சகோதரன் அல்லவா, அதனால தான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்றார். I love Jacob. யாக்கோபில் தான் அவர் தோன்றினார். Elect Jacob. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, என் அன்பு சகோதரனே சகோதரி, அதைத்தான் ரோமர் 9:13 சொல்லுகிறது, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்றார். I love Jacob and hate Esau. ஆனால் அந்த வேதம் என்ன சொல்லுகிறது? என் அன்பு சகோதரனே சகோதரி, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்கிறது? அதைத்தான் யாக்கோபை பற்றி தேவன் சொன்னார். என்ன சொன்னார்? யாக்கோபு வேரை பற்றி, about the root of Jacob. யாக்கோபின் வேரை பற்றி, about the root of Jacob. இஸ்ரவேல் பூத்து காய் காய்க்கும். It will flourish and yield fruits. இஸ்ரவேல் பூத்து காய் காக்கும். In Israel it will flourish. அதுக்குரிய பலன் வரும்படி நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். I am coming here to give reward. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. அந்த காலம் உங்களுக்கு தான் வந்திருக்கிறது. This season come upon you. இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும்படிக்கு தான். You are yielding fruits to all. ஏசாயா 27:6 சொன்னார், யாக்கோபை வேரை பற்றி தேவன் சொன்னார், said about the root of இஸ்ரவேல் பூத்து காய்க்கும் என்று சொன்னார். அது தன் பலனை கொடுக்கும் நாட்கள் வந்திருக்கிறது என்றார். என் அருமையான மகனே மகளே, ஆனந்த வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபில் தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். அதன் அர்த்தம் என்ன? ஒட்டுமொத்த உலகத்தை ஆளும் அவர் ஒருவர் தான். He is a God who rules all universe. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு 5 வருஷம் ஆளுவான். 5 years somebody rules. ஒரு நாட்டுக்கு 40 வருஷம் ஒருவேளை அதிபர் ஆளலாம். 40 days maybe. அவனையும் ஒட்டுமொத்த உலகத்தை ஆள பிறந்தவர் தான் இயேசு. He was born to rule the whole universe. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe that? ஹalleluya. உங்களை ஆளும் பொழுது he rules. உனக்கு விரோதமாய் இருக்கிற பிசாசு, demon won't come against you. உனக்கு முன்பு பகுதி கட்டுவான். Will bow down before you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. இயேசு உங்களை ஆளுவாரானால், if Jesus rules, நீ யாருக்கு பயந்தையோ அந்த சாத்தான் உனக்கு வரி கட்டுவாயா? demon will pay tax, my friend. வேதம் சொல்லுகிறது, the Bible says, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யுமா. he who sober mind they will rule. சோம்பேறியோ பகுதி கட்டுவான். lazy will pay tax. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு எல்லாரையும் ஆண்டான். before him the demon ruled the world. யாருடைய பிள்ளை யார் ஆளறது என்று அவர் ஆளும்படி இறங்கி வந்தார். he came down to destroy the powers of the evil. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. யாக்கோபில் ஒருவர், a person in Jacob, ஒரே ஒருவர், only one,
தோன்றினார். எதற்கு தோன்றினார்? எல்லோரையும் ஆளுகை செய்ய. அதை சாலமன் அரசன் சொன்னார். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யுமா. ஜாக்கிரதையாய் வாழும் மனிதன் ஆளுகை செய்வான். அவனோடு தான் கிறிஸ்துவின் ஆளுகை இருக்கும். ruling power of Christ will be நீதிமொழிகள் 12:24 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. இந்த ஆளுகையை பற்றி about this ruling power பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் போனான் தானியேல். Daniel went to Babylon as a slave. நூற்றுக்கணக்கானவர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாய் போனார்கள். Hundreds of people they came from Israel to அப்பொழுது பாபிலோன் மன்னன் வசனித்து சொன்னான். And the king said, என் ஆளுகைக்குள் இருக்கிற எல்லா தேசம் என்று சொன்னான். all nation who is under control. அந்த நேரத்தில் அங்கே தேவனுடைய மனிதனாகிய தானியேல் சொன்னான். Daniel the man of God said, ஓ பாபிலோன் அரசனே, king of Babylon, உலகத்தை ஊரவேன நீ ஆளலாம். you can rule your உன்னை ஆள ஒருவர் இருக்கிறார். the person is that to rule you. ஹalleluya. அவர்தான் தேவாதி தேவன். He is king of kings. நான் சொல்லவில்லை. I am not. தானியேல் சொன்னான் பாபிலோன் அரசனை பார்த்து. Daniel said to the king of Babylon. தானியேலின் புத்தகம் 4:3 சொல்லுகிறது. Daniel chapter 4 verses 3. தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமா. Chapter 4 verses 3. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம் உள்ளவைகள். அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமை உள்ளது. அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமை உள்ளது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை கைகளை தட்டி ஹalleluya. ஹalleluya. இயேசு இப்ப சொல்லுங்க எதற்காக பிறந்தார்? What purpose Jesus was born? பிசாசை பிடித்து நசுக்கி விட்டு அவன் கையில் இருக்கிற நம்மை மீட்பதற்காக. To destroy the demon and preserve us from the hands of demon. ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. அவர் ஆளுகை his dominion வருஷத்துக்கு ஒரு தரம் இல்ல. not every year. தலைமுறையாக generation to generation. நித்திய காலமாக. கரங்களை தட்டி தேவனுக்கு ஹalleluya சொல்லுங்களே. ஒரு அரசனை பார்த்து to the king அந்த பட்டணத்திற்கு அடிமையாய் போனவன் this slave தேவனால் உயர்த்தப்பட்டு அரசனுக்கே சவால் இடுகிறான். ஓ பாபிலோன் ராஜா, நீ என்னடா ஆளுகிறது? how can you rule? ராஜாதி ராஜா என்கிற கர்த்தர் தான் ஆளுகை மேல் ஆளுகை உள்ளவர். king of king have a powers to dominion over all. என் அன்பு சகோதரனே சகோதரியே, எதற்காக அந்த வார்த்தை சொல்லுகிறது? வேதம் அழகாக சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிலேயாம் சொல்லும் பொழுது தேவனுடைய மகிமையை கண்டுவிட்டான். எவனுக்கும் கிடைக்காத வெளிப்பாட்டை தேவன் அவன் கொடுத்தார். he gave that privilege to him. அவன் என்ன செய்தான்? வழி தவறும் போது வெளிப்பாடு வருகிறது. When he gave up the way, revelation came. தேவனுடைய நாமத்தை விட்டு விலகும் பொழுது, அவன் ஆசைப்பட்டு பாவத்தில் விழும் பொழுது, தேவன் பிலேயாமோடு பேசினார். நான் மறுபடி பிறக்க போறேன். I am going to born again. நான் மறுபடி பிறக்க போகிறேன். நான் மறுபடி பிறக்க போகிறேன். எதற்காக? ஆளுகை செய்ய பிறக்க போகிறேன். To rule the world. ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. பைபிள்ல பெரிய தாசர்களுக்கெல்லாம் வெளிப்பாடு இல்லாத வெளிப்பாட்டை தேவன் கொடுத்தார். The Lord gave a great revelation to this என் அன்பு மகனே மகளே, வேதம் சொல்லுகிறது. என் ஆகமத்தின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். வேதம் அழகாக சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் என்ன அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. When you read the Bible, beautifully explain the plan of God. In Jacob தோன்றும் ஒருவர் இருக்கிறார். A person is appear in the light. அவர் ஆளுகை செய்வார் என்றார். He will rule. இவனோ தானியேலோ ஒரு கூட்டம் ஜனங்களும் பாபிலோனுக்கு அடிமையாய் போனார்கள். Daniel and a group of people அடிமை எழுந்து நின்று பேச முடியுமா? How can பேச வைத்தார் ஆண்டவர். Yes, it is possible. கைகளை தட்டி ஹalleluya சொல்லுங்களே. நான் சொல்லவில்லை. தானியேல் 4:3 சொல்லுகின்றன. தானியேல் 4:17 சொல்லுகின்றன. தானியேல் 4:25 சொல்லுகின்றன. தானியேல் 4:32 சொல்லுகின்றன. தானியேல் 5:21 சொல்லுகின்றன. மீகா 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகின்றன. தேவன் ஆளுகை செய்யும் தேவன். The Lord is the ruler. அவர் எப்படிப்பட்டவராம்? ஆளுகை செய்கிற கர்த்தர். He is a ruler of the world. இப்ப சொல்லுங்க, நம்மை ஆளுவதற்காக அவர் வந்திருக்கிறார். He came down to rule us. அதற்காக தான் தோன்றினார். That's why he has appeared. என்ன எப்படி தோன்றினார்? How the Lord has appeared? அவருக்கு பிறப்புக்கும் தோன்றுதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. There is a difference between birth and appearance. புருஷனும் மனைவி சேர்ந்து பிறப்பது பிறப்பு. Husband and wife joined together and gave birth children. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. It's called birth. மகனே யாரு?
புருஷனும் மனைவியும் சேர்ந்து பிறப்பது பிறப்பு. Husband and wife joined together and they gave. வேதம் சொல்லுகிறது அவர் இரத்தத்தால் பிறவாமலும் மாம்சத்தினால் பிறவாமலும் புருஷத்தினுடைய இரத்தத்தினால் பிறவாமலும் அவர் தேவனாலே பிறந்தவர். ஹalleluya ஹalleluya. அவர் யாரால் பிறந்தவர்? தேவனால் பிறந்தவர். யாக்கோபுக்கு என்ன செய்தார்? 12 புத்திரரை கொடுத்திருந்தார், 12 சந்ததி கொடுத்திருந்தார். ஆனால் ஒன்று, அதில் ஒருவர் யாக்கோபின் இரத்தம் இல்லாமல் அதிலே தோன்றினார். Without the blood Jesus Christ was born. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அந்தக்கு தான் தோன்றினார். He was appeared. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Hallelujah. இப்போ சொல்லுங்க, இயேசுநாதர் உன் இதயத்தில் தோன்றுமா வேண்டாமா? Do you want this experience in your heart? அவர் தோன்றினார்னா அப்படிதான் தோன்றுவார். If he appear, he'll be like that. என் அருமையான மகனே மகளே, இந்த வேத பகுதியை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. யோவான் 1 அதிகாரம் John 13 அதை பின்வருமாறு விளக்குகிறது. நம்முடைய தேவன் எப்படி ஆளுகை செய்கிறார்? How the Lord rules. என் அன்பு சகோதரனே சகோதரியே, brothers and sisters, சகரியாவின் புத்தகம் 6 அதிகாரம் 13வது வசனங்களை வாசிப்போம். 6:13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah to the Lord. யார் கட்டுவா? Who will build? அவர் சொன்னார், He said, நானே இடிச்சு நானே கட்டுவேன்னு சொன்னாரே. I will break it and சும்மா I will இல்ல, build it. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய், அவர் மகிமை பொருந்தினவராய் நம்முடைய சிங்காசனத்தின் மேல், நம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆளுகை செய்து நம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. அதனால தான் அவர் தோன்றினதுனால தான் முழு உலகத்திற்கு சமாதானம் வந்தது. உலகத்திலே நல்ல ஆசாரியர் ஒருவர்தான். Only one priest is God. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இயேசு எங்கே ஆளுகை செய்கிறாரோ, wherever the ruling power of Jesus, அங்கே சமாதானம் வரும். There is peace. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரே ஒரு காரியம் பாருங்கள். இயேசு ஒருவனை ஆளுகை செய்தால், if the Lord rules somebody, ஒரு சத்தியத்தை தெளிவாய் சொல்லுகிறேன், clearly I am saying the truth, அவனுடைய வாழ்க்கையில் நித்திரை வராது. There is no laziness in their life. தேவன் ஒருவனை ஆளுவாரானால், if the Lord rules somebody, அவர் ஆசாரியனாய் வெளிப்படுவார். he will reveal as a priest. உங்களை ஆளும்படி கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். You submit yourself to the Lord to rule over. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. யாக்கோபின் புத்திரர்களே, children of Jacob, உங்களில் ஒருவர் தோன்றிருக்கிறார். a person appearing, அவருக்கு பேர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை ஆளுவார். He will rule you. உங்களுக்கு விரோதமாய் எழும்புறனை அவர் அழிப்பாராம். He will destroy the evil one to come against you. கலத்த கைகளை தட்டி. Let's clap. Hallelujah. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. The word of the Lord says. எப்படி சொல்லுகிறது? How? என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவாதி தேவன் சொன்னார். The Lord God said, பிலேயாம் Balaam இஸ்ரவேலை சபிக்க திரும்பின பொழுது, turn to curse Israel. தேவன் சொன்னார், Lord said, பிலேயாம், Balaam, உன் முற்பிதாக்களின் தகப்பனாகிய யாக்கோபில் ஒருவர் தோன்றுவார். in Jacob, the lineage of Jacob, a person will appear. அவர் ஆளுவார். He will rule. உலகத்தை அவர்தான் ஆளப் போகிறார். He will rule the nation. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. அதைத்தான் என்னாகமத்தில் பிலேயாம் சொன்னார். Balaam said, நான் அவரை காண்பேன். I will see him. இப்பொழுதல்ல, not now. அவரை தரிசிப்பேன். சமீபமாயும் அல்ல, not near. யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும். A star will appear in Jacob. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும். A star will appear in Jacob. இஸ்ரவேலில் ஒரு செங்கோல் எழும்பும். A scepter will rise up from அது மோவாபின் தேசம் துவங்கி சேத்து புத்திர வரை நிர்மூலமாக்குமா. It will destroy all the Gentiles. நிர்மூலமாய் கொண்டிருக்கிறது. அவர் எங்கே தோன்றினார்? The Lord has யாக்கோபிலே. in Jacob. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை. I am not. என் அன்பு சகோதரனே சகோதரியே, brothers and sisters in Christ, எல்லாரும் இருந்தார்கள். Everyone was. பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் தெரியுமா? What does Father God? ஹலோ, everybody, அவரே தான் வித்தாக மாறினார். He become a seed. பிதாவே தன் வித்தாக மாறினார். Father become seed. தன்னை வித்தாக்கிக் கொண்டார். He made himself become வித்தாக்கிக் seed. கொண்டவர் என்ன செய்தார்? And what does he do? யாக்கோபிடத்தில் அந்த வித்தை கொடுத்தார். He handed over into the lineage of கைகளை Jacob. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. எந்த செய்தாராம்? What does he do? யாக்கோபிடத்தில் வித்தை கொடுத்தார். Gave to Jacob. வேதம் சொல்லுகிறது. The Bible says. I am not saying. No, no, no. வேதம் The சொல்லுகிறது. word of the Lord says. அதுதான் வேதம். That is the ஏசாயா scripture. தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் Prophet Isaiah 65ஆம் அதிகாரம் 65 9வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? verses 9. யாக்கோபிலிருந்து ஆம், ஒரு வித்தையும், கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும், யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும், என் மலைகளில் சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன்.
கை தட்டி வரலையா சொல்லியா? Let us clap. ஹalleluya. Praise the Lord. எப்படி இயேசு எழுந்தார்? How Jesus rise up. கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்களே. Hallelujah. ஆளும்படிக்கு எழும்புவார். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்துக் கொண்டு என் ஊழியக்காரன் அங்கே வாசம் பண்ணுவார். கையை தட்டி வரலையா சொல்லுங்க. ஆமென். இயேசு என்னை ஆளுகை செய்வார். அதற்காகத்தான் தோன்றினார். அவருடைய வித்து நான் தான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறபடினாலே. Seed is remaining in him. Hallelujah. Amen. We clap in Jesus name. தட்டி இயேசுவின் நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். வாசிப்போமா? நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். Judges chapter 5. அப்படி இருந்தாதான் அவர் உங்களை ஆளுகை செய்வார். If you be like that, நியாயாதிபதிகளின் புத்தகம் Judges. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. 5ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். விழி. Awake. தெபோராளே விழி. பாட்டு பாடு. நல்லா பாடுங்க. Sing aloud. பாடுங்க. பாராக்கே எழும்பு. அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. மீதியாயிருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி கைகளை தட்டி வரலையா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா today look at the world. தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தை ஆள்றான். Worldly people ruling the children of God. இஸ்ரவேலை தாவீது ஆண்டது நியாயம். It is right. David ruled Israel. ஆனா இன்னைக்கு உங்களை எவன் ஆளுகிறார்? Today who is ruling you? கிறிஸ்துவை அறியாதவன் ஒருவன் ஆளுகிறார். Non Christian people ஆண்டு ruling கொண்டே you. சொல்லுகிறான் நான் இப்படி அப்படி என்று சொல்லி. ஆனால் வேதம் என்ன What சொல்லுகிறது? is the word of God கர்த்தர் உங்களை ஆளுவதற்காகத்தான் அவர் தோன்றினார். He has appeared to rule you and me. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா கைகளை தட்டி உங்களை ஆளும்படி அவர் தோன்றினார். To rule you, the Lord has appeared. அதனால தான் சமாதானம் வந்தது. So peace came. அதனால தான் பிசாசு வெட்கப்பட்டான். Demon இந்த நாளிலே அவனுக்கு ஒரு பெரிய இலக்கு. This is very great loss. முக்காடு போட்டுட்டு குப்புறப்படுத்துக்குமா? They'll put a veil and ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். Because உலகம் முழுவதும் அவருடைய நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. throughout the world is exalting the name of Jesus. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. என் அருமை மகனே மகளே. Son and daughter. இந்த வேத பகுதிகளை எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார். How beautiful the portion நான் says. சொல்லவில்லை. வேதம் அப்படி சொல்லுகிறது. அவர் எப்படி ஆளுகிறார்? How the Lord rules. அவர் எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறார்? நீயும் நானும் அதை வாசிக்கும் பொழுது வேதம் அழகாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 110ஆம் அதிகாரம் Psalm 110 1-2 வாசிக்க நாம் கேட்கலாம். சங்கீதம் 110 1-2. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடுவேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா? ஹalleluya. Praise the Lord. தாவீது சொல்லுகிறான் கர்த்தர் என்னுடைய ஆண்டவரை நோக்கி. The Lord said to my God. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை நான் சொல்றாரு my son Jesus உன் சத்துரு அனைவரையும் உமக்கு பாதபடியாக்கி உன் காலின் கீழே போடும்படிக்கு நீ என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையும் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை கைகளை தட்டி glory. Let's clap. Hallelujah. Praise God. Hallelujah. 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 பிதாவாகிய தேவன் சொன்னார். Father God said, oh my son Jesus, என் மகன் இயேசுவே நீ போ. You go down. சீயோனும் சரி எல்லாவற்றிலும் ஆளுகை செய்யும்படி உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். Rule in the midst of thine enemies. entire power. சகலவிதமான வல்லமையையும் உலகத்துள்ள அத்தனையும் ஆளும் அதிகாரம். To rule all the things of the world. முழு அதிகாரத்தையும் இயேசுவிடத்தில் கொடுத்து விட்டார். He forward his power to Jesus Christ. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. முழு அதிகாரத்தை அவர் கொடுத்தார். He forward all the முழு அதிகாரத்தையும் all the powers. யோவான் 5:22 John 5:20 யோவான் 5:27 முழு அதிகாரத்தை கொடுத்தார். He gave all the powers. இந்த முழு அதிகாரத்தை நான் பிதாவிடத்தில் கட்டளையாய் பெற்றேன் என்று இயேசு சொன்னார் யோவான் 10:18. John 10:18 says I received this power from my father as a command. கொடுக்கவும் எடுக்கவும். To give and take back. தரவும் தராமல் இருக்கவும். To give and take back. எனக்கு அதிகாரம் உண்டு. I have a right. இந்த அதிகாரத்தை நான் பிதாவிடத்தில் பெற்றேன். I attained from my father as a command. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிதாவாகிய தேவன் சொன்னார். Father God said. தாவீது சொல்றான். King David said. லைவ்ல பாத்துர்க்கான். Watching in live. யாரை பாத்துர்க்கான்? To whom? பிதாவாகிய தேவன். Father God.
தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றான். And he said to him, என் ஆண்டவனுக்கு சொன்னார். my Lord said to my என் ஆண்டவருக்கு சொன்னார். My Lord said to my God, எல்லாவற்றையும் ஆளும் அதிகாரத்தை கொடுக்கிறேன். giving power to rule all. என் அருமையான மகனே மகளே, நான் சொல்லவில்லை. I'm not saying. சங்கீதங்களின் புத்தகம் 145 Psalm 145 13 வாசிக்க கேட்போம். நான் முடிக்க போகிறேன். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லியா, கை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. அவருடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ளது. His kingdom forever and ever. உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தலைமுறைகளையும் ஆளும்படி அவர் பிறந்திருக்கிறார். Your dominion rules throughout the generation. இதற்கு பின்வருகிற பிள்ளைகளுக்கும் to all generations. தலைமுறை தலைமுறை generation by generation. அப்படினா 2024 தலைமுறையும் அவர்தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். He is ruling this generation. Clap. கைகள் தட்டி hallelujah. praise the Lord. hallelujah. நெஞ்சில கை வை சொல்லுங்க, என் பிள்ளை ஆண்டவர் தான் ஆளணும். பிசாசு ஆளக்கூடாது. Demon should not. என் குமாரத்தி ஆண்டவர் ஆளணும். Lord should. என் குமாரனை கர்த்தர் ஆளணும். Rule my son and daughter. எனக்கு தந்த பிள்ளை ஆண்டவர் ஆளணும். My Lord should rule my children. யாக்கோபில் in Jacob தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்தார். The lineage of Jacob son will rule and appear and he'll rule. என் அன்பு மகனே மகளே, son and daughter in Christ. இன்றைக்கு நான் சொல்லும் இந்த தேவன் Today the Lord, what I am saying, உங்களை ஆளுவதற்காக தான் பிறந்தார். He was born to rule over you. தலைமுறை தலைமுறை, generation by generation. என்றைக்கோ தலைமுறைக்கல்ல, not only some generation. நான் விசுவாசிக்கிறேன். I believe Lord. அவர் எங்கே தோன்றினார்? Where does he appear? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு. அவர் எங்கே தோன்றினார்? Where does he appear? அவர் எங்கே தோன்றினார்? Where does he appear? நீ யாரு? Who are you? அவருடைய his வித்தை. seed. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. நீ எங்கு போனாலும் கனி கொடுக்க முடியும். Wherever you go you can yield fruits to all. நீ எங்கு போனாலும் கனி கொடுக்க முடியும். Wherever you go you can என் perform. அருமையான மகனே மகளே, son and daughter, உட்கார்ந்திருக்கிறீயே, you are seated here. நீங்க ஒவ்வொருவன் வித்து. You are the seed of Jesus. Hallelujah. 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 உங்களை பார்த்தா when the demon see, ஏய் நடுங்குனையா, he will tremble before you. இயேசுவின் வித்துக்கள் இயேசுவண்டை வரணும். seed of Jesus come to Jesus. அதற்கு தான் இயேசு பிறந்தார். That's why Jesus was born. அதற்கு தான் இயேசு பிறந்தார். அதற்கு தான் இயேசு பிறந்தார். கைகளை தட்டி இந்த நாளிலே ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. 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 அதைத்தான் ஏசாயா சொன்னான். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம். என் அருமையான மகனே மகளே, வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். நான் சுருக்கமாய் முடிக்க போகிறேன். 24 23 வாசிக்க கேட்கலாம். 24 verses 23. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆளுகை செய்வார். சந்திரன் கலங்கும். நல்லா கவனிச்சுக்கோங்களேன். பாருங்க, listen here. சந்திரன் கலங்கும். சந்திரன் என்ன செய்யுமா? கலங்கும். சூரியன் நாணமடையும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் ஆளுகை செய்யும் பொழுது, when the Lord rules, உலகத்தை விட பெருசா சூரியன். sun was a great planet. அவருக்கு முன்பு நாணம் அடையும். it will ashamed before him. அப்படியே நாணம் அடையும். it will ashamed before him. சந்திரன் this moon அவருக்கு முன்பு கலங்கி நிக்குதாம். trouble before him. நம்முடைய ஆண்டவருடைய பிறந்த நாள் எப்படி பாரு. oh what a privilege it is. ஹalleluya. என் அன்பு மகனே மகளே, இன்றைக்கு நீங்க உட்கார்ந்திருக்க தெரியுமா? இதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. that is a blessing. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? what is that? என் பிள்ளைங்க எல்லாம் என்ன விஷ் பண்ண வந்தாங்கப்பா. oh my children came here to greet me. என் வித்து எல்லாம் வந்துடுச்சுப்பா. my seed has came. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இந்த வசனத்தை வாசிப்போமா? shall we read the word? அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. amen. இப்போ என்ன உண்டாயிருக்குமா? what is happening? சூரியன் even sun நாணமடையும். shame before him. பாருங்க, look at that. எரிக்கிற சூரியன் கூட என்ன செய்யுமா? even consuming sun, அவர் பிறந்த பொழுது when the birth of Jesus வெளிச்சத்தெல்லாம் அப்படியே கவுத்து போட்டு குப்புறப்படுத்திச்சான். shame before him. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. amen. hallelujah. praise the Lord. hallelujah. that is a Jesus birthday. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த ஆராதனை. எல்லோருக்கும் சந்தோஷத்தின் நற்செய்தி அதுதான் ஐயா. this is the good news of whole universe. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. hallelujah. அதனால தான் அந்த வசனம் எனக்கு பிடிச்சது. so I love this word. படிப்போம் அந்த வசனத்தை. we read once again. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும்
ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும். நல்லா பாருங்க, சந்திரன் கலங்கிடுமா. Even the moon will trouble அவருடைய ஆளுகை பார்த்த உடனே to the ruling power. அந்த சந்திரனுடைய அப்படி கலங்கி போய்டுமா, தண்ணி கலக்குறது போல கலங்கி அப்படி பயந்து நிற்குமா. Troubled like a water. இன்றைக்கு சாத்தான் அப்படி செய்வான். Today it will அவன் happen to கலங்கி demon. விடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கலங்குவான், சூரியன் நாணமடையும். நாணமடையும். அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிரும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. விசுவாசிக்கிறீர்களா? அவர் வந்ததற்கு அதுதான் காரணம். That is the reason for his visitation. கடைசி ஒரு வசனத்தை வாசிக்க போகிறேன். Finally எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்க போகிறோம். let us stand all. 1 கொரிந்தியர் புத்தகம் 1 Corinthians. ரெண்டு காரியத்தை அங்க தேவன் செய்தார். Here the Lord did two things. அவர் பிறந்த நாள் என்ன நடந்தது, what happened when he was born, அதுதான் நமக்கு ஜெயம்.